வணக்கம். எட்டு திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் வசந்த் சுப்பிரமணியன், நான் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% வரை தீபாவளி போனஸ், முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. மீண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறியது கர்நாடகா. காவிரியில் நீர் திறப்பது பற்றி நாளை முடிவு என சித்தராமையா அறிவிப்பு. உள்ளாட்சி தேர்தலுக்கான திமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல். திருச்சி, சேலம், தூத்துக்குடி மாநகராட்சி வார்டுகளுக்கான பட்டியல் அறிவிப்பு. கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை சென்றது. மலர் தூவி விவசாயிகள் வரவேற்பு. கோவையில் ஆசிரியை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளி மகேஷுக்கு தூக்கு தண்டனை விதிப்பு. இந்தியா உள்ளிட்ட 4 நாடுகள் புறக்கணிப்பு எதிரொலி. பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த சார்க் மாநாடு ரத்து. இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளை நீக்குங்கள், உச்சநீதிமன்றத்தில் லோதா குழு வலியுறுத்தல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுத்துறை ஊழியர்களுக்கான போனஸ் மற்றும் கருணை தொகையை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2015-16 ஆண்டில் லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிவோருக்கு 20 விழுக்காடும், நட்டம் அடைந்துள்ள நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு 10 விழுக்காடும் போனஸ் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 8.22 விழுக்காடு போனஸ் மற்றும் 11.67 விழுக்காடு கருணைத் தொகை என மொத்தம் 20 விழுக்காடு போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 10 விழுக்காடு போனஸ் வழங்கப்பட உள்ளது. அரசு ரப்பர் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம், தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம், கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள், தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 20 விழுக்காடுக்கு மிகாமலோ அல்லது 20 விழுக்காடோ போனஸாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 20 விழுக்காடு போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 4000 ரூபாயும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3000 ரூபாயும், தலைமை மற்றும் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் கீழ் பணிபுரிவோருக்கு 3000 ரூபாயும், தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிவோருக்கு 2400 ரூபாயும் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக அரசின் இந்த அறிவிப்பின் மூலமாக 3,67,887 தொழிலாளர்களுக்கு 476 கோடியே 71 லட்சம் ரூபாய் போனஸாக வழங்கப்பட உள்ளது. தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையிலான கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடக அரசு புதன்கிழமை முதல் காவிரியில் இருந்து வினாடிக்கு 6000 கனஅடி நீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக கர்நாடகாவில் அனைத்து கட்சி மற்றும் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். நீர் திறக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை குறிப்பிட்ட அவர், உடனடியாக இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க முடியாது என கூறினார். ಆ ನಿರ್ಣಯದ ಪ್ರಕಾರ
ಮತ್ತು ಆಲ್ ಪಾರ್ಟಿ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಸಲಹೆಗಳ ಪ್ರಕಾರ ನೀರು ಬಿಡ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಮುಂದೂಡಿದ್ದೀವಿ ಅಂತಕ್ಕಂಥ ಮಾತನ್ನು ಹೇಳ್ತೀವಿ. ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಏನಾಗುತ್ತೆ ಅದು ನೋಡ್ಕೊಂಡು ಆಮೇಲೆ ಮುಂದಿನ ಹೆಜ್ಜೆ ಇಡ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. எனவே காவிரி தொடர்பாக புதன்கிழமை டெல்லியில் மத்திய அமைச்சர் உமா பாரதி தலைமையில் நடைபெறும் கூட்டத்துக்கு பின்பே தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் கர்நாடகத்தின் சார்பில் முதலமைச்சர் உட்பட 5 பேர் பங்கேற்க உள்ளதாகவும் கர்நாடகாவின் நீர் இருப்பு குறித்து கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரி பிரச்சனையில் டெல்லியில் நடைபெறவுள்ள இருமாநில முதலமைச்சர்கள் கூட்டத்திற்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமை தாங்கக்கூடாது என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சனையில் அமைச்சர் உமாபாரதி சில நாட்களுக்கு முன்பு கர்நாடகாவிற்கு சாதகமான கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிவசமுத்திரம் மற்றும் மேகதாது பகுதியில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் கர்நாடகத்திற்கு அநியாயம் ஏற்பட்டுள்ளதை உணர முடியும் என்றும் அமைச்சர் உமாபாரதி பாரபட்சமாக கருத்து தெரிவித்திருப்பதை கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். இரு மாநில பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு உமாபாரதி தலைமையில் கூட்டம் நடத்தினால் அது சந்தேகத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலேயே காவிரி பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமான முடிவு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்குமுறை குழு அமைப்பது மட்டுமே பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என்றும் அவர் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு மதிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டியது கர்நாடக அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார். அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து அங்குதான் இருக்க போகுது. அனைத்து கட்சி கூட்டமும் தொடர்ந்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்க முடியும். அதை பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலும் நியாயத்தினுடைய அடிப்படையிலும் அவர்கள் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தந்து கொண்டிருக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக தலைமை விடுத்துள்ள அறிக்கையில், தூத்துக்குடி, திருச்சி, சேலம் ஆகிய மாநகராட்சிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சியில் 14, 37, 44 ஆகிய 3 வார்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாநகராட்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்படவில்லை. தூத்துக்குடி மாநகராட்சியில் 6, 25, 35, 39, 50, 58, 59 ஆகிய 7 வார்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. 20 மற்றும் 53 ஆகிய 2 வார்டுகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. சேலம் மாநகராட்சியில் 13 வார்டுகளில் திமுக போட்டியிட உள்ளது. கூட்டணிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு 8, 9, 16, 17, 36 ஆகிய 5 வார்டுகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 19வது வார்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் குறித்து தற்போது கருத்து ஏதும் தெரிவிக்க இயலாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திருச்சி, தூத்துக்குடி, சேலம் மாநகராட்சிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் முதல் பட்டியலை திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், மாவட்ட அளவில் ஒத்துக்கொண்ட இடங்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது என்றார். இது தொடர்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் அவர் கூறினார். ஒதுக்கப்பட்ட இடங்கள் திருப்தி அளிக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த திருநாவுக்கரசர், இன்னும் இடங்கள் அறிவிக்க வேண்டிய நிலையில் திருப்தி அல்லது அதிருப்தி என கூற முடியாது என கூறினார். பேசிக்கிட்டே இருக்கும்போது திருப்தி அதிருப்தி எப்படி சொல்ல முடியும்? இப்போ தான் அங்கே லோக்கலில் பேசி இவங்க எவ்வளோ கேட்டாங்க, ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ தான் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்கேன். இவங்க எவ்வளோ கேட்டாங்க, அந்தந்த இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்னும் பேச வேண்டிய இடங்கள் பாக்கி இருக்கா,
அதில் சில இடங்கள் திருப்பி பேச்சுவார்த்தையின் மூலமாக கிடைக்கலாம். அது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையும் வரும்போதெல்லாம் அதுக்கு அபிப்பிராயம் சொல்ல முடியுமா? திருச்சி மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நல கூட்டணி கட்சிகளிடையே முதற்கட்ட வார்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மதிமுக 6, 13, 19, 27, 38, 39, 41, 52 ஆகிய 8 வார்டுகளில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 7, 37, 14, 25, 49, 50, 53, 60, 65 ஆகிய 8 வார்டுகளில் போட்டியிடும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 12, 55, 57, 58, 63 ஆகிய 5 வார்டுகளில் வேட்பாளர்களை நிறுத்தும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8, 15, 30, 35, 22, 29, 23, 28 என 8 வார்டுகளில் போட்டியிட உள்ளது. 2ஆம் கட்ட இறுதிப் பட்டியல் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று மக்கள் நல கூட்டணி அறிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை மாற்றக் கோரி சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா கடந்த திங்கட்கிழமை வெளியிட்டார். இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை அனைத்து வேட்பாளர்களும் தங்களது வேட்பு மனுக்களையும் தாக்கல் செய்தனர். சென்னையில் உள்ள 158வது வார்டு பகுதியைச் சேர்ந்த அதிமுகவினர் தங்கள் வார்டுக்கான வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மணிகண்ட பாபு, தேவகுமார், தினகரன் என்ற 3 பேர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு எதிரே உள்ள செல்போன் கோபுரத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். திருச்சியில் கட்சி அலுவலகத்திற்கு வந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனின் காரை மறித்து செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியில் கட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றும் பணம் வாங்கிக் கொண்டு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இதேபோல் கோவை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களை மாற்ற வேண்டுமென்று அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணம் வாங்கிக் கொண்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். அனைத்து கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதால் தேமுதிக தனித்து போட்டியிடும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது. தேமுதிக மட்டுமின்றி கூட்டணியில் அங்கம் வகித்த மற்ற 5 கட்சிகளும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதனிடையே மக்கள் நல கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசன் உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி ஸ்டாலினை சந்தித்ததுடன் கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியே தொடரும் என்று திமுக தெளிவாக கூறியதை அடுத்து வேறு வழியின்றி தனித்து போட்டியிடுவதாக ஜி.கே. வாசன் நேற்று அறிவித்தார். அதற்கு முன்னதாகவே மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் உள்ள மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சியின் தலைவர்கள் ஒன்றாக ஆலோசனை நடத்தி 4 கட்சிகளும் இணைந்து தேர்தலை சந்திப்பதாக தெளிவுபடுத்தினர். தற்போது திருச்சி மாநகராட்சிக்கான வார்டுகள் ஒதுக்கீடு பட்டியலையும் அந்த 4 கட்சிகள் இணைந்து வெளியிட்டிருக்கின்றன. பாமக, பாஜகவும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றன. இந்நிலையில் தேமுதிக தனித்து களம் இறங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் அதிமுக, திமுக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தமிழ் மாநில காங்கிரஸ் என 7 முனை போட்டியை உள்ளாட்சி தேர்தல் எதிர்நோக்கியுள்ளது. கோவையில் கல்லூரி விரிவுரையாளரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த நபருக்கு தூக்கு தண்டனையும் 3 நாள் ஆயுள் தண்டனையும் விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவை மாவட்டம் காரமடையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி விரிவுரையாளர் ரம்யா கடந்த 2014ஆம் ஆண்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ரம்யாவின் தாயாரை தாக்கி ரம்யாவை பலாத்காரம் செய்து கொன்ற நபர் அவர் அணிந்திருந்த 6 சவரன் நகையையும் பறித்துச் சென்றார். இந்த வழக்கில் நெல்லை மாவட்டம் தென்காசியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் இந்த வழக்கில் நேற்று மகேஷ் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இன்று தண்டனை விவரத்தை அறிவித்த நீதிமன்றம் மகேஷுக்கு தூக்கு தண்டனை, 3 ஆயுள் தண்டனை மற்றும் 25,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. அந்த பெண்ணை கொலை செய்த குற்றத்திற்காக அவருக்கு மரண தண்டனையும் மற்றும் 3 பிரிவுகளின் கீழான ஆயுள் தண்டனையும் விதித்து இன்று தீர்ப்பளித்திருக்கிறார். 25,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணிற்கு காம்பன்சேஷன் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்.
சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் 7வது நாளாக சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில் நாளை 2 மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழகம் சார்பில் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் தமிழகம் சார்பில் எடுத்துரைக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் டெல்லி புறப்பட்டு சென்றார். இதனிடையே மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் ஆகியோர் மருத்துவமனையில் முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்தனர். இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். கடந்த 22ஆம் தேதி கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை, பாஜக தேசிய செயலாளர் ராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர். அனுமதி பெறவில்லை என்று கூறி காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்ததால் தமிழிசை, ராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட தமிழிசை, ராஜா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ஒரு இடத்தை நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல பர்மிஷன் கிடையாது. இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சட்டத்தை மதிச்சு இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வந்தா இல்லைன்னா எங்க கமலாலயத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க. நேற்று வந்து இடத்தை மாற்ற சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது பர்மிஷன் இல்லாத இடம், இது பர்மிஷன் உள்ள இடம். நாங்க பர்மிஷன் உள்ள இடத்துல நாங்க வந்திருக்கோம். இங்க மைக் வைக்க அனுமதி கிடையாது, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப ஏன் இது அனுமதிக்கப்பட்ட இடம் நீங்க கூப்பிட்டீங்க? நான் கேக்குறேன். சுகுமார கொன்னதுக்கு கண்டனம், கண்ணீர் விட ஒப்பாரி வைக்க அனுமதி இல்லைன்னா தமிழ்நாடு போலீஸ் ஒரு அராஜகமாக, இந்து விரோதமாக, தேச விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தேனி பங்களாமேடு பகுதியில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் இந்து பிரமுகர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட பாஜகவினர் காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று புதுக்கோட்டை திலகர் திடலிலும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலை தொடரக்கூடாது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு கழகத்தினுடைய முன்னோடிகள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் முன்பாக திரண்ட பாஜகவினர் கோவை உள்ளிட்ட இடங்களில் இந்து முன்னணியினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பியபடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கோயம்புத்தூர், திண்டுக்கல் இப்படி பகுதிகளில் எல்லாம் இந்து சகோதரர்கள் நிறைய பேரை பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே கைது செய்துள்ளார்கள். அவர்கள் எல்லாம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனே விடுதலை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய மாநிலத்தினுடைய ஆணைக்கிணங்க மீண்டும் போராட்டங்கள் தொடரும். இதேபோன்று தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருந்த தங்கள் மீது பெட்ரோல் குண்டு வீச முயன்ற நபரை காவல்துறை பாதுகாப்பதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் கொலை செய்யப்பட்டதை அடுத்து பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழிசை மற்றும் பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து வேப்பேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். அப்போது அடையாளம் தெரியாத 4 இளைஞர்கள் பெட்ரோல் குண்டு வீச முயன்றதாக கூறப்படுகிறது. ஒருவரை பிடித்து பாஜகவினர் தாக்கினர்.
இனி செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 துரித செய்திகளை பார்க்கலாம். ராம்குமார் உடற்கூறு ஆய்வின் போது தங்கள் தரப்பு மருத்துவரும் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி அவரது தந்தை தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ராம்குமார் உடற்கூறு ஆய்வின் போது தங்களது தரப்பு மருத்துவரும் இடம்பெற வேண்டும் என ராம்குமாரின் தந்தை பரமசிவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பரமசிவனின் வழக்கறிஞர்கள் தங்களது வழக்கை அவசர வழக்காக ஏற்க வேண்டுமென தலைமை நீதிபதி TS தாக்கூர் அமரும் முன்பு முறையிட்டனர். அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாளை வழக்கை விசாரிப்பதாக உறுதி கூறினார். கோவை சசிகுமார் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட இந்து முன்னணி நிர்வாகியாக இருந்த சசிகுமார் என்பவர் கடந்த 22ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் இவ்வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி தமிழ்நாடு டிஜிபி TK ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் தனிப்படையினர் இதுவரை நடத்திய விசாரணை தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை சிபிசிஐடி போலீஸ் வசம் ஒப்படைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் கடைமடை பகுதிகளை சென்றடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எடுத்த நாகுடி கடைமடை பகுதியாக உள்ளது. மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட நீர் கல்லணையின் மூலம் நாகுடியை வந்தடைந்தது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கல்லணை கால்வாய் பாசன விவசாயிகள் மலர் மற்றும் நெல் தூவி காவிரி நீரை வரவேற்றனர். இதேபோன்று நாகை மாவட்டத்திற்கும் காவிரி நீர் சென்றடைந்தது. திருவாலங்காடு காவிரி, விக்கிரமன் ஆறுகளில் உள்ள கதவணைக்கு காவிரி நீர் வந்தடைந்தது. இந்திய கிரிக்கெட்டில் சீர்திருத்தங்களை அமல்படுத்தாத BCCI நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் லோதாக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. தங்கள் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த BCCI மறுத்து வருவதால் இதனை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் லோதாக் குழு குறிப்பிட்டது. இதையடுத்து பரிந்துரைகள் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வருகின்ற அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் BCCIக்கு உத்தரவிட்டது. காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு வழங்கிவிடலாம் என்று முகநூலில் பதிவு செய்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சி மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் காஷ்மீர் மாநிலத்தை பாகிஸ்தானுக்கு அளித்து விடலாம் என்று கட்சி கூறியிருந்தார். இதையடுத்து பீகாரின் ஐக்கிய ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த மேலவை உறுப்பினர் கட்சி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து பிரேந்திர பிரதாப் பகுதியில் உள்ள சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் கட்சி மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கட்சி பீகாரின் பாதுகாவலராக மாறுவதற்கு முயற்சிப்பதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள கட்சி தான் பீகார் மாநிலத்தின் சகுனி மாமா என்று பதிவிட்டுள்ளார்.